ஹாய் மக்களே, எனக்கு என்ன ரெசிபினா சிக்கன் மோமோஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். உப்பு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். இது மூடி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்காக சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சால்ட், வெறும் மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர், எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு திரட்டிக்கலாம். பெருசாக திரட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 3 or 4 டைம்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மோமோஸாக வச்சுட்டு ஒரு 50 minutes இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டீம் ஆகிற கேப்பில் இதுக்கு சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை, சால்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, சூப்பரான சிக்கன் மோமோஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க மக்களே.